ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் பேச ஆசையா. ஸோ இதுவரை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதில் என்னென்ன பார்த்துருக்கோம் இது வரைக்கும்? பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம், நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம், பாசிட்டிவாக கேள்வி கேட்குறது பார்த்தோம், நெகட்டிவாக கேள்வி கேட்குறது பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா WH கொஸ்டின்ஸ். WHல ஸ்டார்ட் ஆகக்கூடிய கொஸ்டின். வேர், வென், ஒய் இதெல்லாமே WHல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இதை வச்சு நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறது? அது என்ன WHல எப்படி கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வருகிறானா அப்படின்னு கேட்குறீங்க, ஓகேவா? இதே இது WHல ஸ்டார்ட் ஆகிற கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, எப்பொழுது அவன் வருகிறான். அந்த எப்பொழுதுன்னு ஒரு வேர்டு பார்த்தீங்களா, அதுக்கு தான் அதை நம்ம முன்னாடி ஆட் பண்ணுவோம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும், ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, WH கொஸ்டின். WHல ஆரம்பிக்கக்கூடிய கேள்வி வாக்கியம். ஓகே, அது WH எப்போவுமே முதல்ல தான் தொடங்கும், சரியா? எக்ஸாம்பிள், வேர் எங்கே, வாட் என்ன, ஒய்னா என்ன அர்த்தம் ஏன், வென்னா எப்பொழுது, விச்னா எது, ஹூனா யார், ஹூம் யாரை, ஹூஸ் யாருடைய. ஓகே, இதுக்கு நம்ம ஒரு சின்னதாக ஒரு ரெண்டே எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ஓகேவா? வழக்கமாக நம்ம படிக்கிற ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லித்தரேன். ஸோ ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேவா? அவன் வருகிறான் அப்படிங்கிறத நம்ம வழக்கமாக பார்க்குறோம் இல்லையா, அதையே நம்ம எடுத்துக்கலாம். அவன் வருகிறான் அப்படின்ட்டு இருக்கு. அவன் வருகிறான். அவன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் இங்கிலீஷில்? ஹி, HE, அது சப்ஜெக்ட். அதை முதல்ல போட்டுறீங்க. அடுத்து வெர்பு வரணும். வர்றதான் வெர்பு. இப்போ கம் போடுவீங்க. அதோட என்ன சேர்க்கணும் நம்ம? இந்த ஃபார்மேட் அப்படிங்கிறதுனால எஸ் சேர்க்குறோம். ஹீ கம்ஸ், அவன் வருகிறான். இது நல்லா கிளியராக புரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்ட் 2 வீடியோ போய் பாருங்கள். இதுக்கு தனியாகவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதில் நான் உங்களுக்கு வந்து நல்ல தெளிவாக வந்து புரியும். இதை விட இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதிலிருந்து நான் ஒரு கேள்வி, ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவாக ஒரு கேள்வியை வந்து உருவாக்க போகிறேன், ஓகேவா? இது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதுலேருந்து முதல்ல நான் ஒரு ஜென்ரலாக ஒரு பாசிட்டிவ் கொஸ்டின் நான் உருவாக்கிக்கிறேன், ஓகேவா? அவன் வருகிறானா, அவன் வருகிறானா அப்படின்னு நம்ம கேட்போம். கொஸ்டினாக கேட்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கம்ஸ் அப்படிங்கிற அந்த வெர்பை வந்து நம்ம பிரிப்போம் இல்லையா? ஸோ இந்த கம்ஸை பிரிச்சிங்கன்னா எதை வச்சு பிரிப்பீங்க? ஆக்சிலரி வெர்பு. அந்த ஹீ அப்படிங்கிறதுக்கு ஆக்சிலரி வெர்பு என்ன? டஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, பிரிச்சிடலாமா? டஸ் ப்ளஸ் கம். டஸ் ப்ளஸ் கம் ரெண்டும் சேர்ந்து தான் கம்ஸ். இப்போது கொஸ்டின் கேட்குறது என்ன பண்ணுவீங்க? ஆக்சிலரி வெர்பு அப்படியே தூக்கி முன்னாடி போட்டுருவீங்களா? அதான் கொஸ்டின். எழுதலாமா? இதை மறந்துடுங்க, இந்த டஸ்ஸை தூக்கி முன்னாடி போடுறோம். ஸோ டஸ் ஹீ கம், அவன் வருகிறானா அப்படிங்கிறது என்ன? இது ஒரு கொஸ்டின், கேள்வி வாக்கியம், பாசிட்டிவான ஒரு கேள்வி வாக்கியம், ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா WH கொஸ்டின் நம்ம கேட்க போகிறோம். கேட்கலாமா? எப்பொழுது அவன் வருகிறான்? எப்பொழுது வருகிறான்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்பொழுது அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? வென். அதை அப்படி ஃபஸ்ட்டு WH வந்து முதல்ல தான் ஆரம்பிக்கும். ஸோ அந்த வென் போட்டுருங்க. போட்டுட்டு அதை அப்படியே போட்டுற வேண்டியதாக ரிமைனிங். எப்போவுமே வந்து கேள்வி கேட்குறப்போ ஆக்சிலரி வெர்பு முன்னாடி தான் வரும். ஆனால் WHல ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்ததுன்னா முதல்ல WH வரும், அதுக்கடுத்து ஆக்சிலரி வெர்பு வரும், அதுக்கடுத்து தான் மிச்சது எல்லாமே வரும். வெரி சிம்பிள். அப்போது WH கொஸ்டினோட ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து WHல ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன வரும்? ஆக்சிலரி வெர்பு வரும். நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் ஆக்சிலரி வெர்பு என்ன? டூ யூஸ் பண்ணுவீங்க அல்லது டஸ் யூஸ் பண்ணுவீங்க. இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு ஆக்சிலரி வெர்பு வரும். அதுக்கடுத்து என்ன வரும்? சப்ஜெக்ட் வரும். அதுக்கு அடுத்து தான் வெர்பு வரும், ஓகேவா? ஸோ இதுதான் அந்த WH கொஸ்டினோட ஃபார்மேட். WHல கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கடுத்து ஆக்சிலரி வெர்பு வரும், அதுக்கடுத்து சப்ஜெக்ட் வரும், அதுக்கடுத்து வெர்பு வரும். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு அதோட ஃபார்மேட் நான் சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியும். ஆக்சிலரி வெர்ப்னா என்னது? டூ அல்லது டஸ் வரும்.
do எதுக்கெல்லாம் வரும்? I, we, you, they வந்தா வரும். does எதுக்கு வரும்? he, she, it அல்லது names வந்தா இந்த does யூஸ் பண்ணுவோம். do அல்லது does. Very simple. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? Second example. அவர்கள் விளையாடுகிறார்கள் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எழுதலாமா? இது என்ன சென்டென்ஸ்? இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சென்டென்ஸ். ஓகே, அவர்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? தே. ஃபர்ஸ்ட் ஃபார்மேட். ஓகே, விளையாடுகிறார்கள் சப்ஜெக்ட் போட்டிங்க, அடுத்து என்ன வரணும்? இம்மீடியட்டாக வெர்பு வரணும். விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ப்ளே. இது கூட என்ன சேர்க்கக்கூடாது? எஸ், இஎஸ், ஐஎஸ் எதுவும் சேர்க்கக்கூடாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்மேட். ஓகேவா? அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன்னா, இப்போ பாசிட்டிவாக இதில் நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். அவர்கள் விளையாடுகிறார்களா? இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தது. நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, எப்போவுமே வந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது ஒரு விஷயத்தை. வந்து WH கொஸ்டின் எப்படி எதுலேருந்து நம்ம உருவாக்குறோம் அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கு தான் வந்து உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அவர்கள் விளையாடுகிறார்களா? கேள்வியாக கேட்குறதுக்கு என்ன பண்ணணும்? வெர்பை பிரிக்கணும், ப்ளேவை பிரிக்கணும். எதை வச்சு பிரிப்பீங்க? ஆக்சிலரி வெர்பு. தே அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டு. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? டூ வச்சு பிரிக்கிறோம். ஓகே, பிரிச்சிடலாமா? பிரித்தா என்ன வரும்? டூ ப்ளஸ் ப்ளே. டூ ப்ளஸ் ப்ளே ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த ப்ளே. ஓகேவா? இந்த டூவை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டிங்கன்னா என்னது? அதுதான் கொஸ்டின். போட்டுடலாமா? தேக்கு முன்னாடி வரணும். டூவை முன்னாடி போட்டிங்க, அந்த ப்ளே மறந்துடுங்க. டூ ப்ளஸ் ப்ளேன் இருக்குது. டூ முன்னாடி போட்டிங்கன்னா அதுக்கடுத்து தே வரும், அதுக்கடுத்து இந்த ப்ளே இருக்குது. அவ்வளோதான். ஓகே, இதை பற்றி நீங்கள் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு நான் வந்து கிளியராக போட்டிருக்கேன். ஓகேவா? அவர்கள் விளையாடுகிறார்களா? டூ தே ப்ளே? அவர்கள் விளையாடுகிறார்களா? ஓகே, அதுக்கு அடுத்து நான் ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். இப்போ WH கொஸ்டின் நான் கேட்க போகிறேன். எங்கே அவர்கள் விளையாடுகிறார்கள்? எங்கே எங்கே அவர்கள் விளையாடுகிறார்கள்? எங்கே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? WH கொஸ்டின் ஆரம்பிக்கிறது முதல்ல அந்த WH வேர்டு தான் வரணும். எங்கே அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? வேர். அந்த வேர் அப்படிங்கிறத போடுறீங்க. போட்டோமா? அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? வழக்கம் போல் இது அப்படியே எழுத வேண்டியதான். இந்த கொஸ்டின் கேட்டிருக்கோமா அப்படியே எழுதிட வேண்டியதான். வேர் டு தே ப்ளே? ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் வந்துருச்சு. WHல ஆரம்பிக்கிறது வரணும். அதுக்கடுத்து ஏதாவது ஒரு ஆக்சிலரி வெர்ப் வரணும். டூ அல்லது டஸ் வரணும். இங்கே தே வந்திருக்கனால டூ போடுறீங்க. அடுத்து சப்ஜெக்ட் வந்திருக்கு. லாஸ்ட் வெர்பு. ப்ளேங்கிறது ஒரு செயலை செய்கிறது, அதான் வெர்பு. அவ்வளோதான். வேர் டு தே ப்ளே? எங்கே அவர்கள் விளையாடுகிறார்கள்? எப்பொழுது அவர்கள் விளையாடுகிறார்கள் எப்படி கேட்பீங்க? இந்த வேருக்கு பதிலாக என்ன வரணும்? வென் வரணும். அவ்வளோதான். வென் டு தே ப்ளே? எப்பொழுது அவர்கள் விளையாடுகிறார்கள்? அவர்கள் என்ன விளையாடுகிறார்கள்? என்ன அப்படிங்கிறதுக்கு என்ன வரணும்? வாட். வாட் டு தே ப்ளே? அவர்கள் என்ன விளையாடுகிறார்கள்? ஏன் அவங்க விளையாடுறாங்க? ஏன்பா அவங்க விளையாடுறாங்க அப்படின்னு கேட்போமா இல்லையா? ஏன் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஒய். ஒய் டு தே ப்ளே? ஏன் அவர்கள் விளையாடுகிறார்கள்? இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் கேள்வி கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க WH கொஸ்டின்ஸ். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, பாசிட்டிவ், நெகட்டிவ், அப்புறம் கேள்வி கேட்குறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா WH கொஸ்டின்லாம் கரைச்சி குடிச்சாச்சு, ஃபுல்லாக ஓவர். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நீங்கள் ப்ராக்டிஸ். ஓகேவா? ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து நிறைய சென்டென்ஸ் எங்களுக்கு சொல்லித்தாங்க, நிறைய ப்ராக்டிஸ் கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஓகேவா? அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து டென்சஸ்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு ஃபுல்லாக ப்ராக்டிஸ். அதுக்கடுத்து நான் வந்து ஒரு 3 to 4 வீடியோஸ் கிட்ட நான் அந்த ப்ராக்டிஸ்க்கே நான் போடுறேன். ஓகேவா? அதில் நம்ம நிறைய டிஃப்ரெண்ட்டான சென்டென்சஸ் வந்து படிக்கலாம். முதல்ல ஃபார்மேட் கற்றுக்கோங்க. இதுதான் ஃபார்மேட், இப்போ படிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் மறந்துடும் நாளை கேட்டால். அதனால் என்ன பண்ணுறீங்க? ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ஃபார்மேட், அந்த ஃபார்மேட் எப்படி வந்துச்சு, என்னென்ன ஆக்சிலரி வெர்ப் நம்ம யூஸ் பண்ணுறோம், எதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கரெக்டாக துல்லியமாக நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அது படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை நடைமுறையில் பேசி பழகுங்க. இங்கே வந்து நம்ம வச்சு மட்டும் எழுதியிருக்கோம், அதில் ஒய் போட்டு பேசலாம், வாட் போடலாம், என்னன்னாலும் நீங்கள் வந்து கேட்டு பேசலாம்.
ஓகேவா? ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இதை வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்க, நடைமுறையில் பேசி பழகுறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அவங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இங்கிலீஷ் வந்து அவங்களும் ப்ராப்பராக கற்றுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த டென்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரீஃபாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.